வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே டியூ டு இஸ்ரேல் ஈரான் வார் அதன் காரணமாக வந்து மார்க்கெட் வந்து இறங்கும்னு சொன்னோம். அதேமாரி வந்து மார்க்கெட் வந்து 4% அளவுக்கு இறங்கி இருந்துச்சு. அதேமாரி வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் ட்ரிட்டி டேக்ஸ், இதுவும் ஒரு காரணம் மார்க்கெட் இறங்குனதுக்கு லாஸ்ட் வீக்கு. ஸோ அதனால் அதன் ஒரு காரணமாகவும் இறங்கிச்சு. அப்புறமா வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து அவங்களுடைய முடிவுகளை வந்து காலாண்டு முடிவுகள் வந்து ஆண்டு முடிவு காலாண்டு முடிவு ரெண்டையும் சேர்த்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து டிசிஎஸ்னுடைய காலாண்டு முடிவை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ரிசல்ட் வந்து பர் ஆவரேஜ் தான். பட் ஆனால் வந்து இதில் வந்து என்ன நல்ல விஷயம்னா டிவைடெண்ட் வந்து 28 ரூபா தராங்க. ஸோ டிசிஎஸ் 28 ரூபா தராங்க, இன்ஃபோசிஸ் 28 ரூபா தராங்க. 4000 ரூபா மதிப்பு கொண்ட டிசிஎஸ் 28 ரூபா, 1400 ரூபா மதிப்பு கொண்ட இன்ஃபோசிஸ் 28 ரூபா. இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வருங்காலத்தில் லாங் டேர்மில் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக இந்த பங்குகளை வந்து சிறிய அளவில் இப்போ இருந்து முதலீடு செஞ்சோம்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஐடி பங்குகள்லேருந்து. அதேமாரி வந்து எலான் மஸ்க் 21st 22nd வரதா இருந்தது, இந்தியாவுக்கு வரதா இருந்தது. அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்தியா வர வேண்டிய முடிவு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு 1 month வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். அதேமாரி வந்து ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு தான். ஸோ வந்து கொஞ்சம் சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு பிறகு தான் அந்த மார்க்கெட் வந்து தாக்கம் வந்து எதிரொலிக்கும். அடுத்து வந்து மார்க்கெட்டை வந்து 2 குறியீடை வச்சு மெயினாக வந்து அது இது ஏற்றத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கான்றது சொல்ல வராங்க. மார்க்கெட்டை வந்து ஒன்று வந்து நிஃப்டி 50, இன்னொன்று வந்து சென்செக்ஸ் 30. இந்த நிஃப்டி 50 என்பது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் பட்டியலிடப்பட்டிருக்கு, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி சென்செக்ஸ் என்பது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கு. அந்த நிஃப்டி 50ல் பார்த்திங்கன்னா டாப் 50 ஸ்டாக்ஸ், அதாவது வந்து வேரியஸ் கம்பெனிஸில் உள்ள டாப் 50 லார்ஜஸ்ட் 50 ஸ்டாக்ஸ் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கும். அந்த ஸ்டாக்ஸ் வந்து நிரந்தரமாக அந்த 50 ஸ்டாக் அதிலே தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெவன்யூ ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோ அது வந்து நிஃப்டி 50ல் இருக்கும். சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனி வந்து 50-50லேருந்து தூக்கிடுவாங்க, வேற ஒரு நல்ல கம்பெனி வந்து நிஃப்டி 50ல் கொண்டு வருவாங்க. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து F&O செக்மெண்ட்டில் லிஸ்ட் ஆகிருக்கணும். அடுத்து தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஹிஸ்ட்ரி வந்து அட்லீஸ்ட் 6 months வந்து லிஸ்ட் ஆகி ஒரு 6 months ட்ராவல் ஆகிருக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்ஸ் அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 ஸ்டாக்ஸ் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்பப்போ அந்த 50 ஸ்டாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸுடைய ரிசல்ட்டு எப்படி அந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த ஸ்டாக்குடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, கம்பெனியோட ரெவன்யூஸ் ரிசல்ட்லாம் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேற ஒரு ஸ்டாக் நல்லா இருக்கிற ஸ்டாக் கம்பெனி இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதை வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியே கொண்டு போய் வச்சுருவாங்க. அதேமாரி வந்து இந்த நிஃப்டி 50ல் 13 செக்டார், அதாவது வந்து இந்தியன் எக்கானமி குரோ ஆகிறதுக்கு உள்ள 13 செக்டார் பேஸ் பண்ணி அதில் உள்ள லார்ஜ் கம்பெனிஸ், அதாவது வந்து 50 கம்பெனிஸை வந்து அதில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 13 செக்டரில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபினான்ஷியல் செக்டார் இன்க்ளூடிங் வந்து பேங்கிங்கும் சேர்த்துனாங்க. அப்புறம் வந்து கேஸு, ஆயில் அண்ட் கேஸு, எனர்ஜி செக்டாரு, எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், ஃபார்மா, ஐடி இண்டஸ்ட்ரி, இதெல்லாமே வந்து சேர்ந்தது தான் இந்த நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்ஸில் இருக்கும். அதேமாதிரி சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக்கு, நிஃப்டி 50ல் உள்ள 50 ஸ்டாக்கில் மேக்ஸிமம் அந்த 30 ஸ்டாக்ஸும் சென்செக்ஸில் இருக்கும். இந்த நிஃப்டி 50 தான் இதை வச்சு தான் டெய்லியும் வந்து மார்க்கெட் வந்து இறங்குதா ஏறுதா இல்லை கான்ஸ்டண்ட்டாக அதே லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் மார்க்கெட் வந்து அன்றைய எண்டில் வந்து ஏறி இருக்குது, வர்த்தகம் இறங்கி இருக்குது அப்படின்றத வச்சு சொல்ல வருவாங்க சென்செக்ஸ் நிஃப்டியும் வச்சு. இதை வந்து நீங்கள் கன்சிடர் லாங் டேர்மில் பார்க்கும்போது நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஒரு பாயிண்ட்லேருந்து ஏற்றம் பண்ணிக்கிட்டே தான் போகும். இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அடுத்ததாக நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இது யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அது வந்து பணம் போட்டால் பணம் போயிடும் அப்படின்றவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாரி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50ல் உள்ள 50 ஸ்டாக்ஸை மையப்படுத்துனது தான். நீங்கள் வந்து நிஃப்டி 50 ஏறிச்சு அப்படி மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதும் ஏற்றம் காணும். நீங்கள் லாங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இண்டெக்ஸ் நீங்களே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும். ஸோ ஏறிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு நீங்கள் போட்ட முதலீடு வந்து வெற்றிகரமாக லாபமாக்குமே தவிர நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.